ஒட்டுமொத்த நாடே மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கும் தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. 140 தொகுதிகளை கொண்ட கேரளம் மற்றும் 126 தொகுதிகளை கொண்ட அசாம் ஆகிய மாநிலங்களில் கடந்த 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. அன்றைய தினம்தான் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியிலும் 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதையடுத்து 234 தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அதே நாளில் மொத்தம் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தின் 152 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்தது. மீதமுள்ள 142 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த 5 சட்டமன்றங்களுக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தமிழகத்தில் 62 மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாடு முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.